ஈரான் அமெரிக்கா போரால் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட நிலையில் அங்கு சிக்கித் தவிக்கும் இந்திய கப்பல்களை பாதுகாக்க இந்திய கடற்படை ஆபரேஷன் சங்லப் என்ற அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்காக INS சூரத் என்ற அதிநவீன ஏவுகணை அழைப்பு கப்பல் ஹோமன் வளைகுடாவில் நிறுத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸ் ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் 22 இந்திய கப்பல்களும் கிழக்கு பகுதியில் 4 கப்பல்களும் சிக்கித் தவிக்கின்றன. இதில் மொத்தம் 611 இந்திய மாலுமிகள் உள்ளனர். இவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதுதான் கடற்படையின் முக்கிய பணி. சமீபத்தில் கடற்படை பாதுகாப்புடன் 3 இந்திய கப்பல்கள் ஆபத்தான ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்துள்ளன. சிவாலிக் என்ற கப்பல் 40,000 மெட்ரிக் டன் LPG-உடன் குஜராத் முந்த்ரா துறைமுகத்தை அடைந்தது. ஜகத் லால்கி என்ற கப்பல் அமீரகத்தின் ஃபுஜரயா இருந்து 81,000 டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. ஃபுஜரயா தாக்கப்பட்ட போதும் இந்த கப்பல் பாதுகாப்பாக தப்பியது குறிப்பிடத்தக்கது. 3வது கப்பலான நந்தா தேவி 46,000 டன் LPG-உடன் குஜராத் வந்தடைந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானுடன் எந்த பொதுவான ஒப்பந்தமும் இல்லை என்றும் ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எரிசக்தி தேவையில் 80% இந்த பாதை வழியாக வருவதால் இந்திய கடற்படை 24 மணி நேரமும் உஷார் நிலையில் உள்ளது.